முதல் கேள்வி, திருமந்திரத்தை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, திருமூலர். இரண்டாவது கேள்வி, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலது? விடை ஆப்ஷன் சி, திருமந்திரம். மூன்றாவது கேள்வி, திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை ஆப்ஷன் பி, 3000. நான்காவது கேள்வி, திருமந்திரம் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி, 10ஆம். ஐந்தாவது கேள்வி, சேர்த்து எழுதுக. நம்பருக்கு குட்டலங்கு? விடை ஆப்ஷன் சி, நம்பர் கங்கு. ஆறாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. குணங்குடி மஸ்தான் சாஹிப் புவினியர் பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரர் கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். விடை ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3 சரி. ஏழாவது கேள்வி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, அயோத்திதாசர். எட்டாவது கேள்வி, அயோத்திதாசரின் இயற்பெயர்? விடை ஆப்ஷன் சி, காத்தவராயன். ஒன்பதாவது கேள்வி, அயோத்திதாசர் நடத்திய இதழ்? விடை ஆப்ஷன் ஏ, ஒரு பைசா தமிழன். பத்தாவது கேள்வி, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி, அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, பெரியார். 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவர் தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலிய நூல்களை எழுதியுள்ளார். விடை ஆப்ஷன் சி, கூற்று 1, 2, 3 சரி. 12வது கேள்வி, அயோத்திதாசர் 1892ஆம் ஆண்டு டேஷ் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார்? விடை ஆப்ஷன் சி, திராவிட மகாஜன சங்கம். 13வது கேள்வி, அயோத்திதாசர் திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு டேஷ் கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கங்களை எழுதியுள்ளார்? விடை ஆப்ஷன் டி, பௌத்தம். 14வது கேள்வி, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்? விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். 15வது கேள்வி, சிறுகதை மன்னன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, புதுமை பித்தன். 16வது கேள்வி, புதுமை பித்தனின் இயற்பெயர்? விடை ஆப்ஷன் ஏ, சோ விருதாச்சலம். 17வது கேள்வி, பின் வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் புதுமை பித்தன். இவர் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும், கந்தசாமி பிள்ளையும், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளுள் புகழ் பெற்றவை. விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 18வது கேள்வி, குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை டேஷ் என்பர்?
விடை ஆப்ஷன் பி மரபு கவிதைகள். 19வது கேள்வி இலக்கண கட்டுப்பாட்டுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை டேஷ் என்பர். விடை ஆப்ஷன் ஏ புது கவிதைகள். 20வது கேள்வி மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ். விடை ஆப்ஷன் சி யாப்பிலக்கணம். 21வது கேள்வி யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். விடை ஆப்ஷன் பி 3. 22வது கேள்வி எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் ஏ அசை. 23வது கேள்வி அசைகள் எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் ஏ 2. 24வது கேள்வி ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் பி சீர். 25வது கேள்வி சீர்கள் எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் பி 4. 26வது கேள்வி சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஷ் என்பர். விடை ஆப்ஷன் சி தலை. 27வது கேள்வி தலைகள் எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் டி 7. 28வது கேள்வி 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது டேஷ். விடை ஆப்ஷன் டி அடி. 29வது கேள்வி அடி எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் பி 5. 30வது கேள்வி செய்யுளில் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் டி தொடை. 31வது கேள்வி தொடை எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் பி 8. 32வது கேள்வி முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது டேஷ். விடை ஆப்ஷன் ஏ மோனை. 33வது கேள்வி இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. விடை ஆப்ஷன் பி எதுகை. 34வது கேள்வி இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது டேஷ். விடை ஆப்ஷன் சி ஐபு. 35வது கேள்வி ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது டேஷ். விடை ஆப்ஷன் டி அந்தாதி தொடை. 36வது கேள்வி பா எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் சி 4. 37வது கேள்வி பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ. 38வது கேள்வி விடும் என்பது டேஷ் சீர். விடை ஆப்ஷன் பி நிறையசை. 39வது கேள்வி பிரித்தெழுதுக ஊராண்மை. விடை ஆப்ஷன் ஏ ஊர்குட்டல் ஆண்மை. 40வது கேள்வி கலைச்சொல் அறிக ரேஷனல். விடை ஆப்ஷன் சி பகுத்தறிவு. தேங்க்யூ.